வெல்கம் டு காஷ் இன்ஃபோடெக். இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா ஹவு டு அப்ளை இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன கோல் அப்படிங்கறத செட் பண்ணும். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன முக்கியமான விஷயம் அப்படிங்கிறீங்கன்னா ஸ்கில்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஒரு சில பேர் கோடிங்கான இன்டர்ன்ஷிப் தேடுவாங்க, ஒரு சில பேர் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் இன்டர்ன்ஷிப் தேடுவாங்க. அதனால என்ன ஸ்கில்ஸ்க்கு நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இண்டஸ்ட்ரி சூஸ் பண்ண போறோங்க ரொம்ப முக்கியம். ஸோ எந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ஹை வேல்யூபிளா இருக்கு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். அண்ட் லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா வாட் மெத்தட், ஆன்லைன்ல இன்டர்ன்ஷிப் ப்ரிஃபர் பண்றீங்களா, ஆஃப்லைன்ல இன்டர்ன்ஷிப் ப்ரிஃபர் பண்ணீங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அண்ட் நம்ம கம்பெனில இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கூகுள்ல காஷ் இன்ஃபோடெக் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் லிங்க் உள்ள இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற பேஜ் ஒன்று இருக்கும். அந்த பேஜுக்குள்ள போனீங்க அப்படின்னா அது ஃபுல்லாவே இன்டர்ன்ஷிப் பேஜ் தாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சிஎஸ்சி இன்டர்ன்ஷிப் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இது ஃபுல்லாவே இன்டர்ன்ஷிப் ரிலேட்டடான பேஜஸா தான் இருக்கும். நாம என்னென்ன சார்ட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணோம், ஏன்னா இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமே சர்டிஃபிகேட்ஸ் தான். ஸோ என்னென்ன சார்ட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணோம் அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஃப்ரீ கார்பரேட் ட்ரைனிங், டெஸ்டிங், ட்ரைனிங் டாக்குமெண்ட்ஸ், இதுமாதிரி நிறைய சர்டிஃபிகேட்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்போம். அப்படியே பேஜ் ஸ்க்ரால் பண்ணிட்டே போயிட்டீங்கன்னா இன்டர்ன்ஷிப் ரிலேட்டான நிறைய டீடைல்ஸ் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் எண்ட் ஆஃப் த பேஜ்ல ஒரு என்கொயரி ஃபார்ம் ஒன்று இருக்கும். அதில் நேம், இமெயில், மொபைல் நம்பர், வாட்ஸ்அப்லாம் கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட அசோசியேட்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. அண்ட் இந்த இன்டர்ன்ஷிப் யார் உங்களுக்கு இருக்க போறா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளோட கம்பெனியோட ஓனர் அண்ட் எம்டியான வெங்கடேஷன் பிரபு சார் அவங்க தான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட மோஸ்ட் வேல்யூ ப்ரொஃபஷனல். அண்ட் நீங்க பார்த்துட்டு எல்லாமே அவங்க வாங்கினா அவார்ட்ஸ் தான். அண்ட் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்றதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ என்ன மாதிரியான ரிசர்ச் நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாப் போர்ட்டல்ஸ். ஸோ எந்த மாதிரியான ஜாப் போர்ட்டல்ஸ்ல எந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறது நோட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ கம்பெனி வெப்சைட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் அவைலபிளா இருக்கு அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கம்பெனி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனியோட வெப்சைட்ல போயிட்டு எந்த டைம் பீரியட்ல இன்டர்ன்ஷிப் நடக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் காலேஜ் கெரியர் சென்டர்ஸ். ஸோ இப்போ காலேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்க்கு வந்து ரொம்ப ரொம்ப மேண்டிட்டரி ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க கெரியர் சென்டர் ஒரு பேஜ் வச்சுருந்தாங்கன்னா அதில் என்னென்ன கம்பெனிஸ் என்னென்ன மாதிரி இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற லிஸ்ட் இருக்கிறதுங்க சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அண்ட் நம்ம கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் பண்ணி பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள நீங்க பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் நீங்க பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலா ஒரு இன்டர்ன்ஷிப் பண்றதுக்கு முன்னாடி ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ரெஸ்யூம்ல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கன்சைஸா இருக்கணும். ஸோ அந்த ரெஸ்யூம் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் பேஜஸ் கொண்டு போகக்கூடாது. ஏன்னா அவங்க தொண்ணூத்தி படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதனால கன்சைஸா 1 or 2 பேஜ்ல மட்டும் தான் ரெஸ்யூம்ஸ் இருக்கணும். அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெய்லர் த இன்டர்ன்ஷிப் ரெஸ்யூம், அதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஹைலைட் ஆயிருக்கணும். இப்போ நீங்க ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க, அது மாதிரி விஷயங்கள் என்ன சார்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். அண்ட் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா டிசைன் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் பேஜ் ரெஸ்யூம் அப்படின்னா டிசைன் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். இல்ல ஒரு 2 or 3 பேஜஸ்க்கு போடுறீங்க அப்படின்னா டிசைன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா ஸ்பேசஸ்லாம் அலைன் பண்ணி நீட்டா இருந்துச்சு அப்படின்னா ரெஸ்யூம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். நம்ம கம்பெனியில் நீங்க கோர்ஸ் இல்லைனா இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நாங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். அந்த லிங்க் நீங்க செக் பண்ணி கோர்சஸ் ஆர் இன்டர்ன்ஷிப்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதான் வந்து நம்ம கம்பெனிக்கான போட்டோஸ். உங்களுக்கு கோர்ஸ் ரிலேட்டடா இல்ல இன்டர்ன்ஷிப் ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மொபைல் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்க டவுட்ஸ் எதையும் கிளியர் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் பேஜையும் நாங்க இங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் மெயில் ஐடிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஆஃப்லைன் அட்ரஸும் கொடுத்துருக்கோம். ஆஃப்லைனுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கொரிஸ் எல்லாமே சார் மூலியமா நீங்க கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.